தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். லஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்சத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. யாராவது லஞ்சத்தை கேட்டால் எங்கள் விஜய் மாமா இருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வெறும் 4 நாட்களுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூரில் வேறு மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துறத நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ சமீபத்தில் நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்னென்னா, வீரான்னு சொல்லிட்டு லைக் டிவிக்கோட ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர், அவர் பேர் வந்து வீரா. இவர் வந்து கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதா நவீன் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர்கிட்டேருந்து லஞ்சம் வாங்கினதா வந்து ஒரு குற்றச்சாட்டு ஜிபேல வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே நெக்ஸ்ட்டு, அதாவது நேற்றுக்கு இந்த வீடியோ பரவுது, இன்னைக்கு இன்னொரு வீடியோ வருது. அதாவது இவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லஞ்சம் வாங்கினேன்னா எதுக்கு நான் என்னோடய ஆஃபீஸில் வச்சு வாங்க போகிறேன், எதுக்கு நான் ஜிபேயில் வாங்க போகிறேன், அது வந்து கைமாத்தா கொடுத்த காசு, நான் அவங்களுக்கு இது முன்னாடி கடனாக கொடுத்துருந்தேன், கைமாத்தா காசு கொடுத்துருந்தேன், அதை தான் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். லஞ்ச பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கின ஆஃபீஸ் இருந்தால் ஜிபேல என் அக்கௌண்ட்டில் ஏன் சார் நான் வாங்க போகிறேன்? இது வேணும் முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்ட சதி தான் சார். இது வேணும்னே இது பண்ணுறாங்க. இது ஒரு ஆதாரம் எவிடன்ஸ். நல்லா அந்த வீடியோ, நேற்றுள்ள வீடியோ நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அழகாக கிளியராக ஒரு விஷயத்த பேசியிருப்பார். அதாவது என்னன்னா, நீங்கள் போங்க தம்பி, பிடிஓ கிட்ட நான் சொல்லி லைக் ரிலீஸ் பண்ண சொல்கிறேன், விட சொல்கிறேன். பிடிஓனா யார் தெரியுமா? பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இவர் யாருன்னா, இந்த ஊராட்சிகள் உள்ளாட்சிகள் இருக்குல்ல, இந்த அமைப்புக்குள்ளே வேலை செய்யக்கூடிய நபர்கள். லைக் இந்த மாதிரி விஓஸ் இருப்பாங்க, அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அது பிடபிள்யூடி துறைக்கு கீழே, அதுக்கு கீழே பல ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பதவி தான் பிடிஓ, அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸர்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணுற சொல்கிறேன்னா அது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. கடன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க போகிறாருன்னா எதுக்கு பிடிஓ என்ற பேர் வரணும், எதுக்கு கான்ட்ராக்ட் ரிலேட்டடான அந்த பேர் வரணும், ரெண்டாவது எதுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வரணும். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு ஆட்சி எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகராக விஜய் அவர்கள் வராரு, ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டி போய் எடுத்து சொன்னால் மட்டும்தான் அது உண்மையான மாற்றமாக இருக்கும். டிஎம்கே ஆட்சியில் நம்ம என்ன சொன்னாலும் அங்கே காதுக்கே கேட்காது. ஏன்னா அங்கே வந்து எல்லாருக்கும் தெரியும், ஊழலுங்கிறது ரொம்ப சாதாரணமாக நார்மலைஸ் ஆக்கப்பட்டது. நார்மலைஸ் ஆனனால உள்ளாட்சியில் ஊழல் நடக்குதா, இவர் லஞ்சம் வாங்கிட்டாரா, அவர் லஞ்சம் வாங்கிட்டாரா, யாருமே கண்டுகொள்ளவே மாட்டாங்க. காரணம்னா இது ரொம்ப சாதாரணமான விஷயமா இருந்துச்சு. ஒரு வேலை நடக்கணும்னா லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும்ங்கிறது மக்கள் எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. க்யூவில் போய் ஒரு 100 ரூபா கொடுத்தா முன்னே போயிடலாம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா முன்னே போயிடலாம், இந்த வேலை நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணம் ஆயிடுச்சு. இந்த டைம் நான் மாற்றம், லஞ்சம் வாங்க மாட்டேன், மக்கள் காசை தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே காரணத்தினால்தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி தான் பழனிக்கே மொட்டை போட்ட மாதிரி, இதுக்கு முன்னாடி நான் வந்து கோயிலில் ஒட்டுமொத்தமாக லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், கோயிலில் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பு தரிசனம் போகிறதுக்காக 4,000 ரூபாய், 5,000 ரூபாய், 20,000 ரூபாய் வாங்குறதெல்லாம் ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயில், இது மாதிரி பல கோயில்களில் லைக் வந்து ரைடு போய் அறநிலைத்துறையோட அமைச்சராக இருந்த ரமேஷ் அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தார். ஆனால் பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு அரசு நிலத்தை, கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு, வெறும் 2 கோடி, 100 கோடி எங்கே இருக்குது, 2 கோடி எங்கே இருக்குன்னு பாருங்களேன், வெறும் 2 கோடி ரூபாய்க்கு 2 பேர் பேரில் முறையீடாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அந்த குற்றச்சாட்டை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டை வந்து நான் பாராட்டினதை தாண்டி கோர்ட்டே பாராட்டுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வெளியே தனியார்கிட்ட உற்பத்தி பண்ணுறதை தாண்டி கோயில் நிர்வாகமே உற்பத்தி பண்ணி கோயிலுக்கான வருமானத்தை பெருக்கிற விஷயம் உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இதை முன்னெடுத்த அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டே இதில் தலையிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிருச்சு. கோயில் நிலம் மறுபடியும் கோயிலுக்கே சென்றடைஞ்சிச்சு. இந்த உண்மையிலே இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் தானே. கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு அது இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் வந்து இது எனக்கே தெரியாது, அப்படி ஒரு உறவினர் இருக்கிறது எனக்கே தெரியாதுங்கிறாரு. ஆனால் ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, சார் இப்படி தவறு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் தவறு நடந்திருக்கு, ஆனால் அது வந்து தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது சரி பண்ணது இவங்க கிடையாது, கோர்ட்டு தான் சரி பண்ணிச்சு, கோர்ட்டு தான் தலையிட்டு சரி பண்ணிச்சு. அப்போ இந்த முறையீடுகளுக்கும் சரி, கீழே இந்த மாதிரிப்பட்ட நிர்வாகிகள், இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளும் எங்கே போய் அஃபெக்ட் ஆகுதுன்னா, மாற்றம் விஜய் அண்ணா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச திரு விஜய் அவர்களுக்கு காரணம் என்னென்னா, இங்கே ஒரு ஓட்டு கூட
இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீரா அவர்களுக்காகவோ எந்த ஒரு கேண்டிடேட்டுக்காகவோ விழுந்த ஓட்டு கிடையாது. திரு விஜய் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு. ஸோ நம்ம கேள்வி கேட்குறதுல தப்பே கிடையாது. மக்கள் முடிஞ்சளவு கேள்வி கேட்டால் மட்டும்தான் உண்மையான மாற்றம்ங்கிறதே பிறக்கும். இல்லைன்னு வைங்களேன், நான் பாருங்க நாகர்கோயிலில் எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி ஒருத்தரை அடித்து கொண்டிருக்காங்க. கேள்வி கேட்கல, யாரும் வாய மூடிட்டு இருக்காங்க. அழகாக விஜய் அவர்கள் அழகாக நடந்து வராருயா, ஸ்டைலாக படியில் அழகாக நடந்து வராரு, அதெல்லாம் ரசிச்சுட்டு அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியை ஒரு நாட்களுக்கு முன்னாடி அடித்து கொள்றாங்கய்யா, கஸ்டடியில் எடுத்து அடித்து கொள்றாங்க. அவருக்கு மேலே அடியே படலைங்கிறாங்க. ஆனால் 19 இடத்துல காயம். கோர்ட் வந்து அது வந்து ஆய்வு பண்ணுது, அவரோட உடலை ஆய்வு பண்ணும்போது 19 இடத்துல காயம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து 19 இடத்துல காயம், அடிச்சிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டு. 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஜெகன், சிவகுமார்னு சொல்லிட்டு, அதை தாண்டி இன்னொருத்தர் ரம்பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அடித்ததும் உண்மை தான், லாக்அப் டெத்தில் அடித்து கொன்னதும் உண்மை தான், காயம் இருக்கிறதும் உண்மை தான், கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கைது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, கைது பண்ணிட்டோம் பார்த்தீங்களான்னு. சரி, கைது பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. திருப்பி ஆயுதப்படைக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த ஆட்சிக்கும் போன ஆட்சிக்கும் அதுக்கு முந்தின ஆட்சிக்கும் அதுக்கு முந்தின இருந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு நான் கேட்குறதுக்கு முன்னாடி உண்மையிலே மக்கள் கேள்வி கேட்டுருவாங்க. மாற்றம் மாற்றம் மாற்றம்னு எல்லாரும் கேட்குறோம். உண்மையிலே இந்த அளவுக்கு மாற்றம் வேணும்னு கேட்குறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்தீங்க. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் மக்கள் கேட்கணுங்கிறது என்னோட விருப்பம். இல்லைன்னு வைங்களேன், ஒருத்தர் அடித்து சாகடிக்கப்படும் போது, ஒரு மாற்றுத்திறனாலே அடித்து சாகடிக்கப்படும்போது யாரும் நம்ம கேள்வி கேட்கல. நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இது பேச்சு பொருளில் இல்லை. ஆனால் நம்ம பேச்சு பொருளில் இல்லை பார்த்தீங்களா, போன ஆட்சியில் நடந்துச்சு. அஜித்குமார் என்ற ஒரு காவலாளியை அடித்து கொல்லும்போது விசாரணை கைதியெல்லாம் கிடையாது, அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் கூட கிடையாது. ஆனால் அந்த நபரை அடித்து கொன்னதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டுட்டு நிவாரண நிதியம் கொடுத்து கடைசியில் ஒரு அரசு வேலையும் கொடுத்தாங்க. அது வெளியே வந்தனால ஏதோ ஒரு நிவாரணம் போய் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்துச்சு, ஏதோ ஒரு அரசு வேலை அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இது வெளியே வரல, யாரும் பேசவே இல்லை. நாகர்கோயிலில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிபிஎம் கட்சி சார்பாக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, ஒரு வந்து ப்ரெஸ் மீட்டையும் அட்டன் பண்ணாங்க. அதை தாண்டி சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டார். ஆனால் பெரும் போராட்டங்கள், பெரும் மீம்ஸு, பெரும் புரட்சிகள் நடந்துச்சான்னு கேட்டால் ஒரு துளி கூட கிடையாது. உண்மையில சொல்கிறேன், ஒரு ஹேர் கூட கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும், ஒரு நிதி கிடைக்கும், ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆனால் எல்லாரும் ஷேர் பண்ணுற விஷயம், வைரல் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா, எப்படி அழகாக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடந்து வராரு, துள்ளி வராரு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முதல்வர் சீனா எப்படி வந்து அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி வந்து ரேஷன் கடையில் போய் ஆய்வு பண்ணுறாருப்பா, ரேஷன் கடைகளை திறந்து வைக்கிறாரு. இன்றைக்கி வந்து அழகாக நடந்து சீன்களை ரீக்ரியேட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ட்ரெண்ட் ஆகுறதுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி அடித்து சாகப்பட்ட விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கேயாச்சும் நீதியாவது கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கு நீதியாவது கிடைக்கும். லைக் வந்து பையனை இழந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியாவது கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த நடந்து வரதை ஷேர் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்களேன். டிவிக்கு ஓட்டு போட்டோம்ல, நம்ம எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணோம்ல. அடித்து சாகடிக்கப்பட்ட ஒரு நபர் மாற்றுத்திறனாளி, அவருக்காக நம்ம பேசணும். பேசாமல் இருக்கிறது மூலமாக, இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்க போகுதுங்கிற சத்தியமாக எனக்கு புரியலை. மக்கள் முடிஞ்சளவு பேசணும். அரசு தரப்பு சார்பாக அப்பாயின்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் நேரடியாக நியாயமாக வாதாடி சம்பந்தப்பட்ட அந்த 3 அதிகாரிகளுக்கும் தக்க மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் நானும் விரும்புகிறேன், மக்களும் விரும்புகிறாங்க. ஸோ இது சரியான ஒரு மாற்றமாக வரும் என்றும் நம்புகிறேன். இதுக்கு அடுத்ததான் காட்பாடினாலே அறியப்பட்ட நபர், நம்மளுடைய ஒரு குட்டி இளவரசர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா நம்ம துரைமுருகன், அண்ணன் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகனாலே நீங்கள் அண்ணன் சாட்டை அவர்களை நீங்கள் எடுக்க வேண்டாம். இது வந்து யாருன்னா திமுகவோட துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் நீர்வளத்துறையோட அமைச்சராக இருந்த அண்ணன் துரைமுருகன் அவருடைய இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப சிறிய ஒரு முயற்சியில், சிறிய ஒரு பிரம்மாண்டத்தில், சிறிய ஒரு ஆடம்பரத்துடன் வெறும் 500 கோடி ரூபா அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பட்ஜெட்டில் நடத்தப்பட்ட ஒரு திருமணம். இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. ஊரா வீட்டு காசா யார் வீட்டு காசுங்கிறது எனக்கு தெரில. அந்த திருமணம் எல்லாம் கிடையாது, ஒரு என்கேஜ்மெண்ட் நிகழ்ச்சி தான். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு டான்ஸ் ஆடுறாரு பாருங்களேன், என்னம்மா ஒரு டான்ஸு. கழுத்தில் கையில் எல்லாம் அவ்வளோ நகை, குறைஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பவுனாவது இருக்கும். இந்த காசு சரி அவரையாவது விட்டுருங்க. இந்த பக்கம் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவருடைய மகளுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தோடு, மிகப்பெரிய பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா இது யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னு யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்களா? திமுக சார்பாக பேசுகிறவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? லைக் வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறோன்னு பேரில் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஐயர்களை வச்சு அவங்க வந்து மந்திரம் ஓதுறாங்க. அப்போ இது எப்படி வந்து சமூக நீதியாக இருக்கும்? அப்போ வந்து பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இவங்க எல்லாருமே போராடி பெற்ற அந்த சமூக நீதி எப்படி இங்கே வந்து நிலைநாட்டப்பட்டுச்சு? இங்கே வந்து அங்கே ஐயர் உட்கார்ந்தது பிரச்சனை கிடையாது, ஒரு சாதா மண்டபம் எப்படி 500 கோடி அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சியை, ஒரு என்கேஜ்மெண்ட்டை நடத்த முடியுது? ஒரு என்கேஜ்மெண்ட்டை இவ்வளோ பெரிய லெவலில் நடத்துகிறாங்கன்னா அப்போ கல்யாணத்தை எவ்வளோ கோடி, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி நடத்துவாங்க?
இந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? தயவு செஞ்சு டிவிக்கு கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ரைடு பண்ணி கொஞ்சம் செக் பண்ணால், கொஞ்சம் வெரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 500 பவுன் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு, அந்த வைப் பண்ணுறாரு. அதை தாண்டி அந்த காட்பாடியோட இளவரசராக இருக்கக்கூடிய அறியப்படுற துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்தன் அவர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் டிவி கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட ஆதரவாக வர்றவங்களை மட்டும் நீங்கள் சகிச்சு விட்டுறீங்க. விஜயபாஸ்கர் அவர்கள்கிட்ட வேல்ஸ் காலேஜோட உரிமையாளர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்கிட்ட வேல்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு நாங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார் இருந்துச்சு. அந்த புகார் நீதிமன்றத்தில் வழக்கு ட்ரையலும் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிக்கில் இணையிறாரு. இணைஞ்சதுக்கப்புறமா வெறும் 1 வாரம் 10 நாட்கள் 1 வாரம் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். இந்த டைம்லையே ஐஸ்வரி கணேசன் அவர்கள் அந்த புகாரை லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டார். இது என்ன மாதிரி மிஷின், வாஷிங் மிஷினா, இது என்ன மிஷின்ங்கிறது எனக்கு தெரில. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோட ஆதரவை சிங்கிள் மெஜாரிட்டியை டிவிக்கு நிரூபிக்கிறதுக்காக சரி இவங்களெல்லாம் உள்ளே எடுத்து போடுறாங்க. அமைச்சரவையில் பங்கெல்லாம் கொடுக்கல, இருக்க வேண்டிய இடத்துல இவங்களை உட்கார வச்சுட்டு மற்ற முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான போர்ட்ஃபாலியோவையும் டிவிக்கு சார்பாக தான் அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். சரி ஓகே, சிங்கிள் மெஜாரிட்டிக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, சரி ஓகே, குதிரை பேரமோ அது என்ன பேரமோ ஒரு மெஜாரிட்டிக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா, கடைசியில் என்னன்னா அவங்களோட வழக்குகளும் இந்த மாதிரி தள்ளுபடி செய்யப்படுது, வழக்குகளும் திருப்பி வாபஸ் வாங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற விஷயம் உண்மையிலே மாற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ டிவி கவர்மெண்ட் இதையும் கொஞ்சம் சரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். இல்லைனா மக்கள் நான் கேட்குறதுக்கு முன்னாடி மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கயா. ஸோ கொஞ்சம் நடக்கிறதையும் துள்ளுறதையும் இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாற்றுத்திறனாளி அடித்து கொண்டதும் இந்த மாதிரிப்பட்ட இவங்களை முக்கிய எடுத்தோன்னா கடைசி அவங்களோட வழக்குகள் திருப்பி வாபஸ் வாங்கப்படுறதும் கொஞ்சம் சரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நானும் நம்புகிறேன். மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு மாற்றத்திற்கான நல்ல ஒரு ஆட்சியை உண்மையிலே கொடுப்பீங்க என்றும் நம்புகிறோம், விரும்புகிறோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.